போட்டு வேக வைங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க, வேகட்டும். இப்போ வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் போடுங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உடையாமல் சூப்பராக வரும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. இப்போ இதுவும் வெந்துருச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க குழம்ப. எண்ணெய் திரிஞ்ச வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதாவே வந்து சுற்றுது பாருங்கள் உருண்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உருண்டை குழம்பையும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.